Jaya Silvaraj welcomes you. This is Jaya's Healthy Kitchen. நம்ம சேனலில் இது வரைக்கும் தமிழ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க, டெய்லரிங் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக குக்கிங் வீடியோஸும் பார்க்க போகிறீங்க. வாங்க, முதலில் நாம் காண இருப்பது தேன் நெல்லிக்காய் செய்வதெப்படி. தேன் நெல்லிக்காய் தேனில் தான் ஊற வச்சு அதை பக்குவப்படுத்தி செய்வாங்க. ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ், 45 days ஆகும். ஆனால் எப்படி வெள்ளை கரைசலில் தேன் நெல்லிக்காய் செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெரிய நெல்லிக்காய், ஆட்டு நெல்லிக்காய் ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா 2 தடவை அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறனால டெய்லி கூட சாப்பிடலாம். அதே சமயம் தேன் நெல்லிக்காயை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ண நெல்லிக்காயை ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. அதில் ஈரமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த நெல்லிக்காயை குக்கர்லேயோ அல்லது இட்லி பாத்திரத்துலேயோ ஒரு 10 minutes ஸ்டீம் குக் பண்ணி இறக்கிடுங்க. கிராம் நெல்லிக்காய்க்கு 250 கிராம் வெல்லம் சரியாக இருக்கும். இன்னும் ஸ்வீட் வேணும்னா 50 கிராம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வெல்லத்தை போட்டு 1/2 டம்ளர், அதாவது ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போதும் வெல்லத்தில் கல் மண் இருக்கும், அதனால் ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த வெல்லத்தில் எனக்கு அந்த மாதிரி தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெல்லிக்காயை போய் நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இட்லி தட்டை நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகில் சேர்ப்போம். நல்லா ஆறட்டும் நெல்லிக்காயெல்லாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கரெக்டான இதில் இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காயை ஒன்றா நம்ம அதில் போடணும். போட்டு நம்ம கிளறும்போது நெல்லிக்காயில் இருக்கிற நீர் பாகில் இறங்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் பாருங்கள் இவ்வளோ நீர்ச்சத்து இருக்குது. இதெல்லாம் வற்றி ரெடி ஆயிரும். நெல்லிக்காய் இப்போ ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ஆச்சு எனக்கு. இது சரியான பதம். ஸோ நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போ தேன் நெல்லிக்காய் ரெடி. இந்த ரெடியான நெல்லிக்காயை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா?
எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா சொல சொலையாக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம சன்லைட்டே பார்க்க முடியல. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வெல்லத்தில் நம்ம செய்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் ஹெல்த்தி தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த நெல்லிக்காய் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நெல்லிக்காயில் இருக்கிற எல்லா சத்தும் இந்த எசன்ஸில் இறங்கியிருக்கும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேனுக்கு பதில் இந்த எசன்ஸை கூட நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். உணவு உண்ண மறுக்கும் குழந்தைகளுக்கு இட்லிக்கு தேனுக்கு பதில் இந்த எசன்ஸை தொட்டு ஊட்டலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா வீடியோ நல்லா இருந்துச்சா? நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக. ஆமாம், வெரி வெரி ரிச் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் சிறுதானிய களி எப்படி செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, பாய், வணக்கம்.